ஹலோ. நான் டீனா பேசுறேன் எமிலி. நாளைக்கு நம்ம இந்த ஃபாரஸ்ட் கேம்பிங் போறத பத்தி நம்ம டிசைட் பண்ணியிருந்தோம்ல. அதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன், அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன். நீயும் வீட்டெல்லாம் கேட்டுட்டு நீ மௌலியும் அதுக்கப்புறம் எமிலியும் கூட்டிட்டு வந்துருடி, சரியா? ஓகேடி, நான் வைக்கிறேன். ஹைடா கவினே, ஸ்கூல்ல இருந்து வந்துட்டியா? ஏன்டா இவ்வளவு சோகமா இருக்க? என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் எல்லாரும் கேம்பிங் போறீங்கல்ல, எனக்கு கஷ்டமா இருக்கு. இரு இரு, அம்மாட்ட உன்னை பத்தி சொல்றேன், என்னை கூட்டிட்டு போக சொல்றேன், இரு இரு. டேய் கவினி, இது நீ வர முடியாதுடா. நாங்க எல்லாம் பெரிய கிளாஸ் படிக்கிறோம், நாங்க போறோம், அம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்க. நீ இன்னும் சின்ன பையன் தான், தெரிஞ்சுதா? நீ இப்பதான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற, நாங்கெல்லாம் இப்ப 11th 12th படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதனால நாங்க போறோம். அது இல்லாம அங்க நைட் நாங்க போய் ஸ்டே பண்ணுவோம். உனக்கெல்லாம் பயமா இருக்கும், நீ அம்மா விட்டு வரமாட்டேன், புரியுதா? சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, பேக்கிங் ஒர்க் இருக்கு. அதுக்கப்புறம் என் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். பாய். போறாங்க எல்லாரும். ஜாலி ஜாலி ஏ ஏ. இப்போ நான் என்னோட ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ண போகிறேன், ஜாலி. ஓகே, இப்போ என்னோட ட்ரெஸ் எல்லாம் நான் பேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். நீ நைட் நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக கேம்பிங் போக போகிறேன். ஓகே, குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ், பாய். இவங்க என்ன இன்னும் வரவே மாட்டேங்கிறாங்க, ஒன்றுமே புரியலையே. ஆஹா, யாரோ வர மாதிரி சத்தம் வேறு கேட்குது, வரட்டும். ஹாய் டீனா, ரொம்ப ஜாலியாக இருக்குது எனக்கு. இன்னைக்கு நம்ம கேம்பிங் போகிறோம், ஜாலியாக இருக்குது. அப்புறம் நான் உனக்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இரு உனக்கு காமிக்கிறேன். நீ தானே பிளான் பண்ண, அதனால உனக்கு நான் ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இரு நான் உனக்கு தரேன். தாண்டி அந்த கிஃப்ட் தாண்டி இந்த கிஃப்ட் எப்படி இருக்கு பார்த்தியா? உனக்கு அவே எடுத்துகிட்டு வந்தேன். இருடி, நானே ஓப்பன் பண்ணுறேன், என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா நீ ஓப்பன் பண்ணால் பயந்துருவேன், அதான் நானே ஓப்பன் பண்ணுறேன். நாளை ஒன்னத்தையே காணோம். ஏப்ரல் ஃபூல், ஏமாந்த ஃபூல், எப்படி பால்குள்ள போட்டா காப்பி தூள். எப்படி நம்ம ஜோக்கு? உனக்கு போய் நான் கிஃப்ட் எடுத்துட்டு வருவேனா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆமா, எங்க அந்த அவெல்லாம் எங்க போனாங்க? மொத்தத்தில் நான் மட்டும் தான் வந்திருக்கோம் போலடி டீனா. இன்னும் ரியாவெல்லாம் காணோம், அப்புறம் ரேச்சல் அவங்கெல்லாம் எங்க போனாங்க? ஆமா, உன் தம்பி கவின் எங்க? ரேச்சலும் ரியாவும் இன்னும் வரலடி, நீ தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா மௌலி. கவின் பெட்ரூம்ல உட்காந்து அழுதுட்டு உட்காந்துருக்கா. ஏன்னா அவனை விட்டு நம்ம கேம்பிங் போறோம்ல, அதனால உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். எனக்கும் பாவமாக தான் இருக்கு. ஆனால் அது என்ன பண்றது, அவன் அம்மா விட்டு வர மாட்டான். அதே மாதிரி அங்கே இருட்டா இருக்கும், பயந்துக்குவான்ல, அதான். பாத்தாடி, ஏதோ சின்ன பசங்க ஏன்னு கத்துறாங்க. எனக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கு, நம்ம ட்ரிப்பு போறோம்ல. அப்புறம் நான் வர வழியில உங்களுக்கு கால் பண்ணேன், அவங்க வந்தாலும் தான் வருவாங்க, அப்படி இல்லாட்டி போற வழியில பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. நம்ம போற வழியிலே பிக்கப் பண்ணிக்கலாம், வா. நீ எப்படி சரிந்தா சொல்லுவ, வா நம்ம போவோம். நம்ம இன்னும் 2 hours போயிடுவோம்ப்பா, கிட்ட வந்திருக்கோம். இருங்க, அங்கதான் நம்ம கேம்ப் ஃபயர் புக் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நைட் வேற ஆயிடுச்சு, எனக்கு டிரைவ் பண்ணவே பயமா இருக்குது, தெரியுமா? அங்கதான் நான் பார்த்துட்டேன், அங்கதான் கேம்பிங் ஏரியா இருக்குது, வாங்க போவோம். நான் பார்த்துட்டேன். இந்த டீனா எனக்கு போட்டோ காமிச்சாப்பா, அதான் இந்த கேம்பிங் ஏரியாடி, வா வா போவோம். டீனா, ரேச்சல், தியா, சரி உன் பேரு வா, ரியா, எல்லாரும் வாங்கப்பா, நான் பார்த்துட்டேன், போவோம். கார்ல வரும்போதெல்லாம் ஒரே சில்லுன்னு இருந்துச்சுடி, இப்பதான் கொஞ்சமாவது வாமா இருக்கு. உங்களுக்கு என்ன வாமாவா இருக்கு? எதுவுமே பேச வாமா இல்லைங்க. நான் ஒரு கோஸ்ட் ஸ்டோரி சொல்லவாடி. ஆக்சுவலி எனக்கும் இப்போ தான் வார்மாக இருக்குது. காரில் வரும்போதுலாம் ஒரே சில்லுன்னு இருந்துச்சுல்ல. நீ கோஸ்ட் ஸ்டோரி சொல்லுடி, எனக்கு நல்லாயிருக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் ஓகே தானே? எனக்கும் ஓகே தான். எனக்கு தான் எல்லாத்தையும் விட பெரிய ஓகேப்பா, நான் கண்டிப்பாக ஓகே தான் சொல்லுவேன். என்ன தெரியுமா, நான் ஒரு புக்கில் படித்தேன். என்ன கதைனா, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சரியா? அவங்க நைட்டு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு ஒரு பழைய பங்களாக்கு போகிறாங்க. அந்த பழைய பங்களாக்கு போய் நம்ம ஜாலியாக விளையாண்டு வரலாம், ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், போர் அடிக்காமல் இருக்கும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த பில்டிங் ரொம்பவே பழசு அது, ஓகேவா? ஃபுல்லாக குப்பையாக இருக்குது, என்னென்னமோ பூனை ஆந்தையெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் இவங்க உள்ளே போயிட்டாங்க. ஆனால் அந்த 4 பேர்த்தில் ஒருத்தர் சரியான பயந்தாங்கோலி, ஓகேவா?
இன்னொருத்த வந்து எப்போ பாரு ஹாரர் ஸ்டோரிஸ் எழுதிட்டே இருப்பான். இன்னொருத்த வந்து நார்மலாக இருக்கான். அவன் வந்து இவன் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்கான். அதுக்கப்புறமா உள்ளே போய் ஒவ்வொரு இடமா பார்க்குறாங்க. அந்த பில்டிங்லாம் ரொம்பவே பழசாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அங்கங்கே ஆந்தையெல்லாம் கத்துது. திடீர்னு லைட்டெல்லாம் வந்து அப்படியே அவிஞ்சு எரியுது. ஒரு மாதிரி ஓனாய் கத்துது. அந்த மாதிரி சவுண்டெல்லாம் வருது. திடீர்னு திரும்பி பார்த்தா யாரோ அங்கே நிற்கிற மாதிரி இருக்குது. ஏய் டீனா, இது என்னமோ அந்த டிமாண்டி காலனி படத்தில் வர ஸ்டோரி மாதிரியே இருக்கே. இந்த படமாக நான் ஆல்ரெடி பார்த்தாச்சுடி. ஓகேவா? ஓ, கண்டுபிடிச்சிட்டியா? நீ பார்த்துட்டியா? சரி, ஓகே. இப்போ நான் வேற ஒரு கதை சொல்ல போகிறேன். ஓகேவா? ஆனால் எனக்கு இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்குது. நம்ம எல்லாம் கொஞ்சம் நேரம் தூங்கலாம். அதுக்கப்புறமா காலையில் இன்னொரு கதை சொல்கிறேன். ஓகேவா? ரொம்ப தூக்கம் வருதுடி. தூங்கலாம் வாங்கடி. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. அவள் அந்த டிமாண்டி காலனி கதை சொல்லிட்டு ஜாலியாக தூங்குறா. ஆனால் எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்கு. இங்கே ரொம்ப இருட்டாக இருக்கே. இப்போ என்னடி பண்ணுறது? எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுடி. என்னடி இது? என்னமோ சவுண்ட் எல்லாம் கேட்குது இந்த காட்டுக்குள்ள. பயமா இருக்குடி. இவங்க பத்தி பேசாம எழுப்பிடலாமா? சொல்லுடி. ஐயோ, யாரோ என்ன கூப்பிடுறாங்கடி. எனக்கு பயமா இருக்கு. நான் அம்மா கிட்ட போகணும். இவங்களை எழுப்பிடியா? ஏய் எந்திரிங்கடி, 2 பேரும் எந்திரிங்கடி. என்னமோ சவுண்ட் வருது, சீக்கிரம் எந்திரிங்கடி. ஐயோ எனக்கு பயமா இருக்கு, சீக்கிரம் எந்திரிடி. ஏய் என்னடி ஆச்சு? தலையே வலிக்குது எனக்கு. ஏண்டி இப்படி கத்திட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் சும்மா தூங்குற கூட முடியாது அவங்க 2 பேர்த்தினாலையும். ஏண்டி இப்ப பாரு, டீனாவும் முழிச்சு பயந்துட்டு இருக்கா. என்னாச்சு ஏதாச்சுன்னு. ஏண்டி இப்படி பண்றீங்க? நடுராத்திரி நம்ம நடு காட்டுல இருக்கோம். இப்படிலாம் சவுண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, எனக்கு பயமா இருக்கு. ஏய் என்னடி ஆச்சு? ஏன்டி இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு பயமா இருக்கு. இப்படிலாம் பண்ணாதீங்கடி. எனக்கு டென்ஷன் ஆகுது. தூங்கும்போது நீ எழுப்பி எனக்கு பிடிக்காது. நான் சொல்லியிருக்கேன்ல. ஏன்டி இப்படி பண்றீங்க? ச்சே. எல்லாரும் முழிச்சிட்டீங்களா? இந்த காட்டுக்குள்ள வந்துட்டீங்களா? என்கிட்ட மாட்டிட்டீங்க. இனி இந்த காட்டுலேருந்து உங்களால வெளியே போகவே முடியாது. என்னடி என்னமோ பபிள் சவுண்ட் மாதிரி கேட்குது. என்னமோ லேக்ல இருந்து தண்ணி சவுண்ட் மாதிரி கேட்குது. உள்ள இப்படி இந்த பக்கம் எங்கடி லேக் இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியலடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்போ என்னடி பண்றது? ஃபோன் எடு சீக்கிரமா. யார்கிட்டயாவது நம்ம கால் பண்ணி ஹெல்ப் கேட்கணும். சீக்கிரம் ஃபோன் எடு. ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? நாங்கள் இங்கே கொல்லிமலை ஃபாரஸ்ட் நடுவால் இருக்கோம். கேம்பிங்காக வந்தோம். இங்கே ஒரே பயமாக இருக்குது எங்களுக்கு. யாராவது ஹெல்ப் பண்ண முடியுமா உங்களுக்கு? ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? கேம்பிங் போலீஸ் ஸ்டேஷனா? ஹலோ. ஏய் யாருக்குடி பண்ணுற? லைன் கிடைக்குதா இல்லையா? சரி இரு, நான் டார்ச் அடித்து பார்க்குறாங்க. யாரும் நிற்கிற மாதிரியே எனக்கு தெரியுது. நம்மளை நோக்கி யாரோ வர்ற மாதிரியே எனக்கு பயமாக இருக்குடி. டார்ச் அடித்து பார்க்குறேன் இரு. ஹலோ ஹலோ, என்னடி நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது? இப்போ ரிங்கு போச்சு, இப்போ அதுவுமே கிடைக்க மாட்டேங்குதே. என்னடி இது? ஐயோ காப்பாத்துங்க, இங்க ஏதோ வெள்ளையா உருவம் தெரியுது, காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ, பேய் பேய் என் கண்ணுக்கு தெரியுது. பேய் பேய், சீக்கிரம் வாங்க. இந்த காட்டுக்குள்ள இருந்து ஓடணும். இதுக்கு தான் இந்த கேம்பிங் எல்லாம் வேண்டாம்னு முன்னாடியே சொன்னேன். வாங்கடி போயிடலாம்.